எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளிலும் உம்மை ஆராதித்து துதித்து நாங்கள் உடைய நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளூடாக இவர்களை பலப்படுத்தி கர்த்தாவே, மனது நம்பத்தினால் மாத்திரமல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் சொல்லப்பட்டிருக்க பிரகாரம் நீர் இந்த வார்த்தைகளின் மூலமாக எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்த போகிறீர்களுக்காக நன்றி. அடியனையும் அந்த பிள்ளைகளையும் ரத்த கொட்டைகளை மறைத்து இயேசு நாமத்திலே ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு கர்த்தருக்குள் திடப்படு என்ற தலைப்பிலே நான் பேச விரும்புகிறேன். நாங்கள் கர்த்தருக்குள்ளே திடப்பட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. பலவிதமான நெருக்கங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது நாங்கள் தளர்ந்து போகிறோம். அந்த நேரத்திலே மற்ற மனிதர்கள் எங்களுக்கு ஆறுதல் சொல்லி திடப்படுத்தினாலும் நாங்கள் திடப்படாவிட்டால், நாங்கள் மனத்திலே ஒரு திடமனம் கொள்ளாவிட்டால், மனதை விட்டுட்டால் எல்லாமே செய்ய முடியாது. மனம் சோர்ந்து போனால் காரியங்களை உற்சாகமாக செய்ய முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் அறிந்திருக்க வேண்டிய ஒன்று. ஏனென்றால் மனதை எங்கேயாவது நாங்கள் விட்டுட்டோமா என்றால் எதையுமே நாங்கள் நிதானித்து சரியாக செய்ய முடியாது. அப்படியே அந்த பிரச்சனைகளை வரும் பொழுது அந்த மன அழுத்தத்துக்குள்ளே எங்களை இந்த பிரச்சனைகள் எங்களை அழுத்தும். ஆனால் நாங்கள் அதுக்கு இடம் கொடுக்காமல் மேற்கொள்வதற்குரிய வழிகளைத்தான் வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே மனோதத்துவ ரீதியிலே மன அழுத்தத்துக்கு பலவிதமான மருந்துகள் இருந்தாலும் ஆண்டவருடைய ஆறுதலும் அவருடைய வசனமும் தான் உண்மையாகவே அந்த மன அழுத்தத்திலிருந்து எங்களை வெளிக்கு கொண்டு வர முடியும். எனவேதான் வேதம் நாங்கள் எங்களை திடப்படுத்திக் கொள்ளும்படியாக சொல்லுகிறது. 1 சாமுவேல் புத்தகம் 30 அதிகாரம் 6வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகளை நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். ஆமென். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டார். பாருங்கள், பிரச்சனைகள் இல்லாமல் இழந்த தாவீதுடைய நிலை எல்லாமே இழந்த நிலையிலே அவர்கள் முடியும் வரையும் அவர்கள் அழுதார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இறுதியாக தாவீது அந்த நேரத்திலே கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எந்த விதமான பிரச்சனைகளிலும் நாங்கள் கர்த்தருக்குள் எங்களை நாங்களே திடப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அப்ப ஆண்டவர் எங்களுக்கு அதாவது நாங்கள் ஆண்டவர் நெருக்கங்கள் பலவிதமான நெருக்கங்கள் நம்மை சூழ்ந்து வரும் பொழுது நாங்கள் அதிலிருந்து பாருங்கள், 2 பக்கம் ஒரு இலை வைத்து அழுத்தும் பொழுது நாங்கள் அதற்குள்ளே அகப்பட்டால் எப்படி இருக்கும்? நெருக்கம்ன்றது அது எல்லா பக்கத்தாலேயும் சூழ்ந்து எந்த வழியிலும் வெளிவர முடியாத ஒரு நிலை. அந்த நிலையிலிருந்து நாங்கள் வெளிவருவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிற தேவனாயிருக்கிறார். அவர் நெருக்கப்படுகிற காலத்திலே அவரே நெருக்கத்தில் தஞ்சம் என்று வேதம் சொல்கிறது. அதற்கு உரிய வசனங்களை நாங்கள் வாசிக்கலாம். சங்கீதம் 9:9. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். தஞ்சம் அதாவது நெருக்கப்படுகிற காலத்திலே அப்ப நாங்கள் அடைக்கலம் போக வேண்டிய ஒரு இடம் அவரே. கர்த்தருடைய நாமம் கலந்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி தங்கி சோமா இருப்பார் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அவரே நம்முடைய அடைக்கலம், அவரே எங்களுடைய தஞ்சம், அவரே எங்களுடைய கோட்டையாய் இருக்கிறார். எனவே தேவன் நமக்கு நெருக்கப்படுகிற நேரத்தில் நாங்கள் முதலாவது அந்த தேவன் எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார், அவரிடத்திலே நாங்கள் தஞ்சம் போக முடியும் என்று சொல்லி எந்த விதமான நெருக்கமாக இருந்தாலும் முதலாவது நாங்கள் ஆண்டவருக்குள்ளே எங்களை திடப்படுத்துவதற்கு அவரே தஞ்சம் என்று நாங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் நாங்கள் வேதவசனத்தை வாசிக்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 25:4 இப்படியாக சொல்லுகிறது. கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திறனும் பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுக்கும் நிழலும் ஆனீர். அவர் ஏழைகளின் பலன், அவர் எளியவர்களின் திடன், புயற்காற்றிலே அவர் புகலிடம், கடும் வெயிலிலே அவர் குளிர் நிழல். எனவே கர்த்தாவே, நீரே எங்கள் தஞ்சம், நீரே எங்கள் கோட்டை, நீரே எங்கள் நம்பிக்கை என்று நாங்கள் வசனத்திலே நாங்கள் வாசிக்கின்றோம். எனவே ஏழைகளின் பலனாகிய தேவன் அவர் நம்மை திடப்படுத்துகிற தேவனாக இருக்கின்றார். எனவே நாங்கள் இந்த நேரத்திலே அவர் புயற்காற்றிலே அவர் புகலிடம்,
கடமையிலே குளிர்நிலை எப்படிப்பட்ட நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் தள்ளப்பட்டாலும் தேவன் எங்களுக்கு அவர் ஏழைகளின் பிறன் நெருக்கப்படுகிற எளியவர்களில் அவர் திடனாயிருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமான சகோதரனே சகோதரி, சங்கீதக்காரன் 59வது சங்கீதத்திலே 16வது வசனத்திலே எப்படியாக சொல்லுகிறார், வாசிக்கலாம். நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர். அவரை ஏன் காலை தோறும் அவர் ஏன் சங்கீதக்காரன் கர்த்தரை பாடுறார்? நெருக்கம் உண்டான காலத்திலே அவர் எங்களுக்கு தஞ்சமானார். நம்முடைய வாழ்க்கையிலே நெருக்கப்படுகிற சூழல் வரும் பொழுது அவரே நம்முடைய தஞ்சம் என்பதை, அவரே நெருக்கத்தில் தஞ்சம் என்பதை நாங்கள் ஆழமாக அறிந்து வைத்திருக்க வேண்டும். எனவே அந்த நேரத்திலே இப்படிப்பட்ட வசனங்களை நாங்கள் நினைவில் கொண்டு வந்த ஆண்டவரே இப்படி சொல்லி இருக்கிறீரே, நம்மிடத்திலே தஞ்சம் புகுவேன் ஆண்டவரே. அப்பா, இந்த நெருக்கத்திலிருந்து என்னால் மீண்டு வர முடியவில்லை, எனக்கு நீ உதவி செய்யும் என்று சொல்லி நாங்கள் என்ன செய்கின்றோம்? நெருக்கத்திலே இரண்டாவது குறிப்பு, அவரை நோக்கி நாங்கள் கூப்பிட வேண்டும். சங்கீதம் 18:6 நாங்கள் வாசிக்கின்றோம். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்தில் இருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. ஆமென். கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் அருகிருக்கிறார். உண்மையாலுமே அவரை நோக்கி கூப்பிடுவது அவர் சமமாக இருக்கின்றார். அப்ப ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறோம் என்றால் நாங்கள் ஜெபத்தின் மூலமாக, கர்த்தாவே எங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கத்திலே நாங்கள் உண்மையை நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி நாங்கள் மனிதரிடத்திலே கூப்பிடும் பொழுது அவர்கள் எங்களுக்கு ஆறுதல் சொன்னாலும் ஒரு வேளை பிரியமானவர்களே, அந்த ஆறுதல்கள் அவங்களை, அதாவது சில வேளைகளிலே அவர்கள் சொல்லும் வார்த்தைகள் கூட எங்களுடைய இதயத்திலே அது தாக்கத்தை ஏற்படுத்துகிற வார்த்தைகளாக அமையலாம். எனவே நாங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் எங்களுக்கு ஜெபத்தை கேட்கிற தேவன் என்று அழைக்கப்படுகிற தேவன். அவர் ஆலயத்திலே அவர் இருந்து கூப்பிடுதலை கேட்டார் என்று தாவீது சொல்வது போல நம்முடைய ஜெபத்தை கேட்டு அவர் நமக்கு பதில் தருகிற தேவனாக இருக்கின்றார். மேலும் அதே சங்கீதத்திலே 28-29 வசனத்தை வாசியுங்கள். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். தேவரே என் விளக்கை ஏற்றுவேன், அவர் என் இருளை வெளிச்சமாக மாற்றுவார். பிரியமானவர்களே, விளக்கு வாழ்க்கையிலே, அதாவது இருள் சூழ்ந்த ஒரு கட்டம் வரும் பொழுது எங்கு பார்த்தாலும் எங்களை சுற்றிலும் இருள் சூழ்ந்தது போல ஒரு உணர்வு இருக்கும். எதை நினைத்தாலும் எங்களுக்கு ஒரு செய்ய, அதாவது விருப்ப, வாழ்க்கையில் ஒரு வெறுப்பு எங்களுக்கு இவைகளை இனி என்னதான் நடக்க போகிறது என்று சொல்லி எதிலேயுமே ஒரு வெறுப்பு இல்லாத ஒரு நிலை மனதிலே எதுவுமே இல்லை. எல்லா எங்கு பார்த்தாலும் இருள் சூழ்ந்த ஒரு நிலை. இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அதாவது தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக மாற்றுவார் என்று சொல்வது மாத்திரமல்ல, உம்மாலே நாங்கள் சேனைக்குள் பாய்ந்து போவேன், உம்மாலே தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். அப்ப அவர் சொல்லுகிறார், அதே கோப்பான வசனம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு வரணும். மாலை நாள் சேனைக்குள் பாய்வேன், மாலை நாள் மதிலை தாண்டுவேன். அப்ப இதுதான் கர்த்தருக்குள்ளே நாங்கள் விடப்படுவது. ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் எங்கள் இருளை வெளிச்சமாய் மாற்றி எங்களுக்கு ஒரு பலத்தை தந்து, எங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கையை தந்து, நான் தேவனுக்குள் நான் என்னை திடப்படுத்தி காரியங்களை நான் சரியாக செய்ய போகிறேன், கர்த்தரனோடு கூட நடத்துவார் என்று சொல்லி எங்களுடைய சோர்வுகளுக்கு நாங்கள் இடம் கொடுக்காமல் கர்த்தருக்குள்ளே நாங்கள் திடப்பட வேண்டும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். இப்ப நெருக்கப்படுகிறோம் தான். பவுலும் கூட பாருங்கள், பல விதங்களிலே தேவ பிள்ளைகளுக்கு நெருக்கங்கள் இடுக்கங்கள் வர மாட்டாதுன்னு சொல்லவில்லை. எல்லாமே வரும். உலகத்திலே நாங்கள் இருக்கும் பொழுது எங்களுக்கு பிரச்சனைகள் அதிகம் வரும். அந்த பிரச்சனைகள் எங்களை அமிழ்த்த முடியாது என்று பவுல் சொல்கிறார். இந்த பிரச்சனைகள் வரும், ஆனால் நாங்கள் அதுக்குள்ளே நாங்கள் மூழ்கி போக மாட்டோம். அதான் நமக்குரிய நம்பிக்கை. 2 கொரிந்தியர் புத்தகத்திலே நாங்கள் வசனங்களை வாசிக்கும் பொழுது 4வது அதிகாரம் 8-11 வரை முதல் வாசியுங்கள். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மன முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். எப்படி எனில் சாவுக்கினமான எங்கள் மாம்சத்திலே இயேசுவினுடைய ஜீவனம் விளங்கும்படிக்கு
உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்படுகிறோம். பாருங்கள், எப்படி ஒரு நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது நாங்கள் நெருக்கப்படுவோம், ஆனால் ஒடுங்கி போக மாட்டோம். கலக்கமடைவோம், ஆனால் மனம் முறிந்து போக மாட்டோம். துன்பப்படுத்தப்படுவோம், ஆனால் நாங்கள் கைவிடப்பட மாட்டோம். கீழே தள்ளப்படுவோம், ஆனால் நாங்கள் மடிந்து போக மாட்டோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்திலே சுமந்து திரிகிறோம். ஏனென்றால் சாவுக்கு எதுவான எங்கள் மாம்சத்தில் இயேசுடைய ஜீவன் விளங்கும்படி உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம் என்று சொல்லப்படுவதை பாருங்கள். மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிற நிலையை நீங்கள் யோசித்து பாருங்கள். அப்ப எப்பொழுதும் அந்த மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிற ஒரு நிலை போன்ற ஒரு கட்டம் எங்களுக்கு வரும். ஆனால் எங்களுக்கு இயேசுக்காக நாங்கள் இந்த ஆண்டவருடைய ஊழியத்துக்காக, கர்த்தருடைய நாமத்துக்காக இப்படிப்பட்ட நெருக்கங்கள் இதர்கள் எல்லாவற்றையும் நாங்கள் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படுவது போல அங்கே பவுல் சொல்லி எடுத்து காட்டுகிறார். அடுத்ததாக என்ன சொல்லுகிறார்? அதே அதிகாரத்திலே 16-18 வாசிக்கும் பொழுது, ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம். ஏனென்றால் உள்ளான மனுஷன், அதாவது எங்கள் புறம்பான மனுஷன் அழிந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படுகிறது. இப்ப புறம்பான மனுஷன் உள்ளான மனிதன் என்று சொல்லுகிறதை நாங்கள் காணும். எனவே உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஏனென்றால் நாங்கள் காண்கின்ற உலகத்தை நாடி ஓடவில்லை, காணாத பரலோகத்தை நாங்கள் நாடி ஓடுகிறோம். அதி சீக்கிரம் நீங்கிவிட போகிறது இந்த உபத்திரம். அப்ப கொஞ்ச காலம் இயேசுக்காய், அவருடைய ஊழியத்துக்காய் சீக்கிரமாக இந்த உபத்திரம் கடந்து போக போகிறது. அப்ப இவ்வளவு காலம் திருப்பவும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் இதைத்தான் சொல்லுகிறோம், சீக்கிரமாய் உபத்திரம். இயேசு சீக்கிரமாய் வருகிறேன் என்று 2000 ஆண்டுகளுக்காக சொல்கிறது. அப்ப உபத்திரம் எவ்வளவு நாள்? அது சீக்கிரம் கடந்து போக போகிறது. நாளைக்கு முன்தான் வசனம், கீழே சீக்கிரம் கடந்து போக போகிறது. அதி சீக்கிரத்திலே உபத்திரவம் கடந்து போக போகிறது. அதிகமான அது கனமகிமை உண்டாகிறது. ஏனென்றால் இந்த உலகத்தை காண்கின்ற உலகத்தை நாங்கள் நோக்கி ஓடவில்லை, காணாத பரலோகத்தை நாங்கள் நோக்கி இருக்கிறபடினால் இந்த உபத்திரவங்களுக்கு அது லேசானது என்று சொல்லப்படுகிறது. அது சீக்கிரம் கடந்து போகிற உபத்திரவம் என்று நாங்கள் பார்க்கின்றோம். தொடர்ந்துமாய் நாங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவர், அதாவது நெருக்கப்பட்டு ஒடுங்கி போவதில் நாங்கள் வாசித்தோம். அடுத்ததாக நாங்கள் திடம் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அதாவது யோசுவாவுடைய புத்தகத்தில் நீங்கள் வசனத்தை வாசிக்கும் பொழுது யோசுவா 1:9 வாசிப்போம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. அவர் பலன் கொண்டு நாங்கள் தான் ஆண்டவர் சொல்லுகிறார். பலன் கொண்டு யோசுவாவுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஆண்டவர் மோடு கூட சொல்லுகிறவாறு பலன் கொண்டு திடமனதாய் என்றார் ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனென்றால் நாங்கள் திடமனதாய் இருக்காவிட்டால் காரியங்களை சரியாய் செய்ய முடியாது. திடன் கொண்டு காரியத்தை நடத்துங்கள் என்று பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்ப நாங்கள் திடன், ஆண்டவர் இயேசு அதாவது உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள் என்று நான் சொல்கிறார். திடன் கொள்ளுங்கள், ஏனென்றால் நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்ப ஆண்டவர் உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லியிருக்கிறார். தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், பிதாவின் வாசத்திலே அநேக வாசத்தில் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தப்படுத்துவேன், மறுபடியும் நான் கூட்டிட்டு. இப்ப யோவான் 14 சொல்லியிருக்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அப்படின்னால என்ன? உலகத்திலே துக்கப்படுகிறோம். ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அதாவது வேதனைப்படுகிற ஒரு ஸ்திரீ அந்த குழந்தை பிறந்த பிற்பாடு சந்தோஷப்படுவது போல இந்த உபத்திரவங்களை எல்லாம் முடிந்த பிறகு எங்களுக்கு ஆண்டவர், எங்களுக்கு அதாவது பரலோகத்திலே
எல்லா விதமான அதாவது துக்கம், கவலை, கண்ணீர் எல்லாமே இல்லாத ஒரு நிலையிலே ஆண்டவர் எங்களை கொண்டு வைக்க போகிறார். எனவே சீக்கிரமாய் கடந்து போக போகிறது. எங்களுடைய துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுகிறார். அங்கே பரலோகத்திலே அழுகை இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, துன்பம் இல்லை, பசி இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு ஆண்டவர் எங்களை கொண்டு போகிறபடி நான் இந்த உலகத்திலே சீக்கிரமாய் எங்களுடைய உபத்திரவங்களுக்கு ஒரு முடிவு வருகிறது என்று நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்ததாக நீங்கள் பார்க்கும் பொழுது அதாவது நம்முடைய இருதயம் சங்கீதம் 27:14 தாவீது இப்படியாக சொல்லுகிறார், வாசிங்கள். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அப்ப ஆண்டவர் தான் எங்களுடைய இதயத்தை ஸ்திரப்படுத்த. அப்படின்னால் ஸ்திரப்படுத்துறதுனால என்ன? இப்ப சில வேளைகளில் எங்களுடைய பிரச்சனைகள் எங்களுடைய மனதிலே தாங்க முடியாத ஒரு பிரச்சனையாக காணப்படுகிறது. அப்ப அந்த இதயத்தை ஸ்திரப்படுத்தும் பொழுது ஒரு எதையும் தாங்கும் ஒரு இதயம் நமக்கு கிடைக்கிறது. எதையும் எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்கள் அசைக்கப்படாத வண்ணம் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையை ஆண்டவர் உருவாக்குகிறார். இது ஆண்டவர் தான் எங்களை இதயத்தை ஸ்திரப்படுத்த முடியும். அப்ப நாங்கள் கர்த்தருக்குள் நாங்கள் எங்களை திடப்படுத்தும் பொழுது ஆண்டவர் எங்களுக்கு அவருக்கு காத்திருக்கும்படியாக சொல்லப்படுகிறது. அப்ப அவருடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருக்கின்றோம் விசுவாசத்தோடு. அதாவது ஆண்டவர் எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஆண்டவர் கர்த்தரின் ஜீவனின் பலனால் சங்கீதத்திலே 27வது சங்கீதத்திலே முதல் வசனத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த முதல் வசனத்திற்கு வாசிங்க. கர்த்தரின் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? அப்ப பயம், அச்சம் முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே பிரியமானவர்களே, அதாவது பலவிதமான அதாவது பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணங்கள் எப்பொழுதும் ஒரு பயத்தின் ஒரு சூழ்நிலை. அப்ப நாங்கள் முதலாவது என்னுடைய இதயத்திலே இருந்து பயத்தை அகற்ற வேண்டும். கர்த்தரின் வெளிச்சமாயிருக்கிறார், அவரை ரட்சிப்பாயிருக்கிறார், நான் யாருக்கு பயப்படுவேன்? அவரே என் ஜீவனின் பலனாயிருக்கிறார், நான் யாருக்கு அஞ்சுவேன் என்று இதை சங்கீதம் 27 சங்கீதம் முழுவதுமாக நீங்கள் இறுதி வசனம் தான் அப்படி சொல்றது. திடமனதாயிருந்து கர்த்தருக்கு காத்து அவர் இதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாயிருந்து கர்த்தருக்கு காத்து என்று. ஆனால் நீங்கள் முதல் வசனத்திலிருந்து 13வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே சங்கீதக்காரன் தன்னுடைய அனுபவங்களை அங்கே சொல்லிக் கொண்டு வருவதை நாங்கள் காணுகின்றோம். அவர் ஒன்றை கர்த்தரிடத்திலே கேட்டேன், அதை நாடுவேன் என்று சொல்கிறார். அவருடைய மகிமை, அவருடைய ஆலயம் பார்க்கும்படியாக சொல்லப்படுகிறது. அப்படியே நீங்கள் வாசிக்கும் பொழுது அவர் கர்த்தரை தேட வேண்டும் என்று சொல்கிறார். அவருடைய முகத்தை தேடினேன் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, 10வது வசனத்திலே சொல்கிறார், தகப்பனின் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் என்று சொல்கிறார். அப்ப இந்த உலகத்திலே எது எங்களை கைவிட்டாலும் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். 13வது வசனம் சொல்கிறார், நானோ ஜீவனுள்ளோ தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாக இருந்தால் கெட்டு போயிருப்பேன், அப்படின்னா கெட்டழிந்து போயிருப்பேன். அப்ப நமக்கு விசுவாசம், இந்த உலகத்திலே நான் ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன், இந்த விசுவாசம் நமக்கு இருக்கும் பொழுதுதான் நாங்கள் திடப்பட முடியும். இப்ப நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற நெருக்கத்திலே நாங்கள் எங்களை கர்த்தருக்குள்ளே திடப்படுத்துவதற்கு முதலாவது பயத்தை நாங்கள் நீக்க வேண்டும். அடுத்ததாக கர்த்தரிடத்திலே அவருடைய சமூகத்தை நாங்கள் நாட வேண்டும். அடுத்ததாக ஆண்டவரே எங்களுக்கு எது நடந்தாலும் உங்களுக்கு உதவியாக இருப்பார். நாங்கள் நம்ம உறுதியாக இந்த உலகத்திலே ஆண்டவர் ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மை நான் காண்பேன் என்று விசுவாசியாக இருந்தால் நான் கெட்டழிந்து போயிருப்பேன் என்று தாவி சொல்வது போல எங்களுக்குள்ள விசுவாசம் அங்கே இருக்க வேண்டும். ஆண்டவர் எங்களுக்கு ஒரு திடமனதை தருகிற தேவனாக இருக்கின்றார். 36வது சங்கீதத்திலே 24வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவார் என்று சொல்லப்படுகிறது. நாங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறோம், நாங்கள் திடமனதாக இருக்கட்டுமா? கர்த்தருடைய வார்த்தை சொல்வது அவர்தான் எங்களுடைய இதயங்களை ஸ்திரப்படுத்துகிற தேவனாக இருக்கின்றார். இறுதியாக அதாவது கிருபை பலவீனத்திலே பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், பவுலுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9-12 வரை 10 வரை, அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன்.
அந்தபடி நான் பலவீனனாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். இப்ப பாருங்கள், ஆண்டவர் பவுலுக்கு ஏற்பட்ட அந்த துன்பத்தின் வேளையிலே அவர் ஆண்டவரிடத்தில் அந்த முள்ளை அகற்றும்படியாக கேட்ட பொழுது அவர் சொல்கிறார் 6வது வசனத்தில், அதை என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தடவை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாக மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்கிறார். அவர் எங்களுக்கு ஆண்டவர் பலவீனம் இருக்கத்தான் செய்யும். பலவிதமான பலவீனங்களை சூழ்ந்து கொண்டாலும் ஆண்டவர் எங்களுக்கு சொல்கிற வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும். அப்ப நாங்கள் கிருபையை நம்பி வாழுகிற நாங்கள் ஆண்டவருடைய கிருபையிலே நாங்கள் வாழுகிறோம். எனவே அந்த கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருக்கு. ஆண்டு சொல்றார், என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்திலே பலன் பூர்ணமாய் விளக்கப்ப நாங்கள் அதை அதிகமாய் நம்புவோம். ஆண்டவரே, எனக்கு மனம் சோர்ந்து போகிறது, காரியங்கள் செய்ய முடியாமல் இருக்கிறது, பலவீனமாய் இருக்கிறது ஆண்டவரே என்று சொல்லி நாங்கள் தவிக்கும் பொழுது ஆண்டவருடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது. பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் எங்களுக்கு தம்முடைய கிருபை அது மாறாத கிருபையாக இருக்கிறது. அவருடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருக்கின்றது. எனவே என்ன விதமான பிரச்சனைகள், பவுல் என்ன சொல்லுகிறார், நான் பலவீனங்களாக இருக்கும் பொழுது பலவீனமாக இருக்கிறார்கள், கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களில் நான் பிரியப்படுகிறேன் என்று சொல்கிறார். அப்ப ஆண்டவர் இப்படியாக உருவாக்கி நம் ஒவ்வொருவரையும் பவுலை போல ஆண்டவர்களை உருவாக்கி அவருக்கென்று நாங்கள் எழுந்து காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் பிரியப்படுகிறார். இறுதியாக நாங்கள் வசனங்களை வாசிக்க போகின்றோம். அதாவது பவுல் சொல்கிறார் அதாவது அவர் தன்னுடைய அனுபவத்தை இங்கே நிருபங்களில் எழுதி வைத்திருக்கும் பொழுது இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் ஆகிய நமக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. அப்ப பவுலுடைய வாழ்க்கையிலே வந்த துன்பங்கள் அவ்வளவு எங்களுக்குள்ளே வராவிட்டாலும் ஒரு சிலருடைய வாழ்க்கையிலே வரத்தான் செய்கிறது. அதே போல யோபுடைய துன்பங்கள் எங்களுக்கு வந்ததில்லை, ஆனால் ஒரு சில துன்பங்கள் எங்களுக்கு வரத்தான் செய்கிறது. ஆனால் இவைகள் நடுவிலே உலகத்திலே எத்தனையோ ஜனங்கள் நம்பிக்கையற்றவர்களாய் வாழ்கின்றார்கள். அப்ப இது அணுக்கிற காலம், இது ரட்சணை நாள் என்று சொல்லப்படுகிறது. இந்த கிருபை நாட்களிலே ஆண்டவருடைய இந்த ஊழியம், தேவனுடைய உன்னதமான ஊழியம் எந்த விதத்திலும் உடல் போகாத வண்ணம் நாங்கள் இந்த உலகத்திலே உலக மக்கள் மத்தியிலே நாங்கள் கிறிஸ்தவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அவர் ஒரு எடுத்துக்காட்டாக இந்த வார்த்தைகளை சொல்லி வைத்திருக்கின்றார். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரத்திலே 3-10 வரை வாசிக்கலாம். இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண் விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலது இடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும் கனத்திலும் கனவீனத்திலும் துர்க்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தர் எண்ணப்பட்டாலும் நிஜஸ்தராகவும் அறியப்படாதவர்கள் எண்ணப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் சாகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் தண்டிக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும் துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாகுகிறவர்களாகவும் ஒன்றுமில்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்கப்படுகிறோம். அப்படி என்றால் என்னத்தை பவுல் இங்கே சொல்லுகிறார்? இது நிமித்தம் பிரச்சனைகள் எல்லாருக்கும் வரத்தான் செய்கிறது. நெருக்கங்கள், இடுக்கங்கள், பாடுகள், துக்கங்கள், துயரங்கள், அது ஊழியக்காரா இருந்தாலும் அது விதிவிலக்கு அல்ல. ஆனால் இவைகளை நாங்கள் உலக மக்களுக்கு நாங்கள், அதாவது எங்களுக்குள்ளே துக்கம் இருந்தால் நாங்கள் கர்த்தருக்குள்ளே திடப்பட்டு எங்களுடைய துக்கத்தை கர்த்தர் ஆற்றுவார் என்று அப்படி இருந்து நாங்கள் நெருக்கங்களிலே கடந்து செல்கிறோம். எங்களுடைய பிரச்சனைகளை குறித்து நாங்கள் கவலைப்பட்டு துக்கப்பட்டு முடங்கி கிடப்பது கர்த்தருடைய சித்தம் இல்லை. அதனால் தான் ஆண்டவர் சொல்கிறார், கிருபை அது மேல் வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது, அதாவது இது அணுக்கிற காலம், இது ரட்சணிய நாள். அப்ப இந்த கிருபை நாட்கள் முடிவதற்கு முன்பதாக
ஆண்டவருடைய இந்த ஊழியம், இந்த சுவிசேஷம் ஜனங்களுக்கு அறிவிக்கப்பட்டு ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு அவருடைய வருகையிலே பங்கடைய வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகள் சோர்ந்து போய், அதாவது அவர்களே பிரச்சனை என்று பேசிக் கொண்டிருந்தால், அதற்கு வெளிவர முடியாது இருந்தால் யார் இந்த காரியங்களை செய்ய முடியும்? எனவே தேவ பிள்ளைகள் தான் இந்த உலகத்துக்கு ஒரு நம்பிக்கை. ஆண்டவர் இந்த திருச்சபையை தான் இந்த உலகத்திலே நம்பிக்கையாய் வைத்திருக்கிறார். எத்தனையோ பெரிய பெரிய தலைவர்கள் இருந்தும் இந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கொண்டு வருவதற்கு தேவ பிள்ளைகளுடைய கண்ணீரான ஜெபத்தின் மூலம், அவர்கள் மற்றவர்களுக்கு சொல்லுகிற நம்பிக்கையுள்ள வார்த்தைகள் மூலமாகத்தான் இந்த உலகத்திலே ஆயிரமான ஜனங்கள் நாளுக்கு நாள் நம்பிக்கையின்றி அவர்கள் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அருமையான சகோதரியே, இவர்களை மீட்க எங்களால் முடியாது. ஆனால் நாங்கள் தேவனுக்கென்று எழுந்து தேவனுடைய ஊழியத்தை செய்யும் பொழுதுதான் எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் எங்களுக்குள்ளே வைத்து இந்த உலகத்திற்கு நாங்கள் இயேசு நன்மை சொல்வதற்கு எங்களுக்கு இருக்கிற நெருக்கங்கள், உபத்திரவங்கள் என்னதான் நடந்தாலும் நாங்கள் இந்த ஊழியம் குற்றப்படாதபடி நாங்கள் பார்க்க வேண்டும். என்று சொன்னால் அநேக ஆத்துமாக்கள் அழிந்து போய் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இன்றைக்கு சத்துருவானவன் தேவ பிள்ளைகளை முடக்கி, ஜெபிக்கிற பிள்ளைகளை முடக்கி, அதாவது ஜெபிக்க விடாத வண்ணம் பலவிதமான நெருக்கங்களை கொண்டு வந்து அமிழ்த்தி அப்படியே காரியங்களை அவன் நிறுத்த வேண்டும் என்று நினைக்கின்றான். ஆனால் நாங்கள் எழுப்பும் பொழுது எந்தவித சக்தியும் எங்களுக்கு விரோதமாக எழுந்து நிற்க முடியாது. எனவே நான் நீங்களும் இன்றைக்கு என்ன விதமான பிரச்சனைகள் மத்தியிலும் இதிலிருந்து மேற்கொள்வதற்கு தாங்களும் பலத்தையும் தப்பித்து செல்லும் வழியை தேவன் எங்களுக்கு உண்டு பண்ணுவார். எனவே அவருக்குள்ளே நாங்கள் கடமையாக இருப்போம். இயேசு, அதாவது சங்கீதம் ஒரு வசனத்தை நாங்கள் இடையிலே வாசிக்க மறந்து விட்டோம். அந்த வசனத்தையும் வாசிப்போம். சங்கீதம் 118 5 வரை வாசிப்போம். நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களின் சரிகட்டுதலை காண்பேன். ஆமென். இந்த 7வது வசனத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அதனுடைய சரியான அர்த்தம் என்னவென்று சொன்னால், எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் கர்த்தர். எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர் கர்த்தர். அவர் என் நடுவில் இருக்கிறார். சத்துருக்களின் சரி கட்டுதலை நான் காண்பேன். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனிதன் எனக்கு என்ன செய்வான்? நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தர் என்னை விசாலத்திலே வைத்தார் என்று சொல்லப்படுகிறது. 8வது வசனம், மனிதனை நம்புவதை பார்க்கிறோம் கர்த்தர் பேரில் பட்டதாக இருப்பதை நாம் பிறவுக்களை நம்புவதை பார்க்கிறோம் கர்த்தர் பேரில் பட்டுதலாக இருப்பதே நலம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப நாங்கள் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு நம்மை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இன்றைக்கு நாங்கள் இந்த வசனங்கள் மூலமாக நாங்கள் பார்த்தோம். அநேக வசனங்களை நாங்கள் வாசித்தோம். இந்த வசனங்களை நீங்கள் வீடுகளிலே வாசித்து இருக்கிற இந்த சூழ்நிலைகளிலே கர்த்தருக்குள் நம் ஒவ்வொருவர் நம்மை திடப்படுத்திக் கொள்வோம். எப்படிப்பட்ட அதாவது பிரச்சனைகள் வந்தாலும் இந்த பிரச்சனைகளுக்குள்ளேயே மூழ்கி போக சாத்தான் என்ன செய்கின்றார்? தேவையற்ற காரியங்களை கொண்டு வந்து, தேவையற்ற பயங்களை கொண்டு வந்து, அதாவது அவிசுவாசத்தை கொண்டு வந்து, சந்தேகங்களை கொண்டு வந்து நம்முடைய பிரச்சனைகளையே ஒரு பெரிதுபடுத்தி காண்பித்துக் கொண்டிருப்பார். ஆனால் இவைகளிலிருந்து வருவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். எனவே நானும் நீங்கள் முன்படிப்பட்ட இன்னைக்கு அநேகர் பாருங்கள், இந்த வியாதியினாலே சரீரத்திலே ஒரு புறம், ஆனால் இந்த உலகத்திலே இந்த பிரச்சனைகள் மூலமாக மன அழுத்தத்திலே அநேகர் கடந்து செல்கிறதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. எனவே உலகம் நாட்களிலே எப்படிப்பட்ட இருளிலே கடந்து செல்லும் பொழுது நான் நீங்களும் மிகவும் கவனமாக இருந்து எங்களுடைய மனதை நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் சோர்ந்து போகாமல் தைரியமாய் திடமனதாய் இருக்க கர்த்தர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஏனென்றால் நாங்கள் ஜெபித்தால் தான் ஆண்டவர் இந்த காரியங்களை மாற்ற முடியும். எனவே நாங்கள் ஜெபிக்காதபடி சோர்வுக்குள்ளாகிற சத்துருவின் திட்டங்களை இனங்கண்டு முறியடித்து நாங்கள் கர்த்தருக்காய் எழும்புவோம். கர்த்தர் நம் நடுவிலே அவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். எழுந்து நிற்போம். கிரியாக சோதரம் வந்து பாடலை பாடி துதித்து ஆராதிப்பார். இந்த நேரத்தை நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே, தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான் என்று வேதம் சொல்கிறபடி கர்த்தாவே ஆண்டவரே, தாவீதை போல நாங்கள் ஒவ்வொருவரும் எப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலைகள் கர்த்தருக்குள் எங்களை திடப்படுத்திக் கொள்ள முடியும் என்பதை நாங்கள் அறிந்து கர்த்தாவை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நாளிலும் கர்த்தாவே
ஆண்டவரே, நீர் உம்முடைய வார்த்தையை அனுப்பி ஆண்டவரே எங்களை தைரியப்படுத்தி திடப்படுத்தி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டு நாங்கள் மனமுறிந்து போகுது என்று பவுலடியார் சொல்வது போல ஆண்டவரே, கலங்கினாலும் ஆண்டவரே நாங்கள் மனம் முறிவதில்லை, கைவிடப்படுவதில்லை. என் கிருபை உனக்கு போது உடைய பலவீனத்திலே பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே இதை செய்யப்படுறதுக்காக கூடாதபடி ஸ்தோத்திர. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நாங்கள் தேவனை ஆராதிக்க போகிறோம். கேட்ட வசனத்தின்படி நாங்கள் திடமன அறிந்து தேவனுடைய விரைவுக்காக நாங்கள் ஆயத்தப்படுவோம். சொல்ல போவதில்லை. கர்த்தர் சீக்கிரமாக வருகிறார். அவருடைய சீக்கிரத்தில் இதெல்லாம் மறைந்து விடும். மகவை நெருக்கத்திலிருந்து நாங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் சமயமாக நமக்கு வெளிவருகிறது. அல்லேலூயா. நெருக்கத்திலே நெருக்கத்திலே நெருங்கி வந்தார் ஐயா இயேசு. நெருக்கத்திலே நெருக்கத்திலே நெருங்கி வந்தார் ஐயா. பாசமை பேசும் மனிதர்கள் கூட நேசம் போல் வந்து பகைக்கின்றனர். பாசமை பேசும் மனிதர்கள் கூட நேசம் போல் வந்து பகைக்கின்றனர். யாரிடம் சொல்வேன், யாரிடம் சொல்வேன், நேசரேசுவிடம் எல்லாம் சொல்வேன். யாரிடம் சொல்வேன், யாரிடம் சொல்வேன், நேசரேசுவிடம் எல்லாம் சொல்வேன். நெருக்கத்திலே நெருக்கத்திலே நெருங்கி வந்தாரையா இயேசு. நெருக்கத்திலே நெருக்கத்திலே நெருங்கி வந்தாரையா. ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலை கல்லாயிற்று. ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலை கல்லாயிற்று. ஆச்சரியமே ஆச்சரியமே கர்த்தராலே எல்லாம் ஆயிற்றே. ஆச்சரியமே ஆச்சரியமே கர்த்தராலே எல்லாம் ஆயிற்றே. நெருக்கத்திலே நெருக்கத்திலே நெருங்கி வந்தாரையா இயேசு. நெருக்கத்திலே நெருக்கத்திலே நெருங்கி வந்தாரையா. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தரை நம்புவேன், கர்த்தரை நம்புவேன், அவரே எனக்காய் எல்லாம் செய்வார். கர்த்தரை நம்புவேன், கர்த்தரை நம்புவேன், அவரே எனக்காய் எல்லாம் செய்வார். நெருக்கத்திலே நெருக்கத்திலே நெருங்கி வந்தாரையா இயேசு. நெருக்கத்திலே நெருக்கத்திலே நெருங்கி வந்தாரையா இயேசு. நெருக்கத்திலே நெருங்கி வருகிற இயேசுவை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆலயங்கள் நன்றி என்று சொல்லி இறுதியாக நாங்கள் துதித்து நாங்கள் ஆசீர்வதித்துக் கொள்ள போகிறோம். தேவனுடைய நாம் மட்டும் மயம்பப்படுவதாக. நெருக்கத்திலிருந்து நாங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் சமயமாயிருக்கிறார். அவர் கேட்டு எங்களுக்கு பதிலளிக்கிற தேவனாயிருக்கிறார். நன்றி சொல்லி துதிப்போமா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. துதிக்கிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உள்ளாந்த மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற நேரம் இது. உள்ளாந்த மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற நேரம் இது. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம்.
அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஜெபம் செய்வோம். இரக்கம நடத்தினாவே இந்த வேலை நன்றி செலுத்தும். இந்த நாளிலும் இந்த இடத்துல கூடி வரைக்கும் செல்மைக்க நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையை கத்தால் இந்த இடத்துல வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, திடப்படுத்துங்க. ஆண்டவரை திடமன கர்த்தருக்கு உள்ளாக திடப்பட ஆண்டவரை கிருபை கொடுக்க வேண்டுமா நம்ம செபிக்கிறோம். இது வரும் காலங்களில் தேவனுடைய நாமம் கொண்டு உயர்த்தப்படட்டும். எல்லா இடங்களிலும் தேவனுடைய நாமத்தை பெற்றதான செய்திகள் ஆண்டவரை இந்த வருகைக்கான அடையாளங்கள் காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வேளையிலும் இந்த வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட ஆண்டவரை கிருபை தரும்படியாக நம்ம செபிக்கிறோம். இந்த கிருபை கால தூரம் புதிதாக இருக்கிறபடியா ஸ்தோத்திரம். கர்த்தாவின் இடத்துல வந்து சிறியவர்கள் பெரியவர்கள் ஒவ்வொரு மரத்தை கொண்டை மறைத்தொப்பப்படுகிறோம். வாதையின் கூடாரத்தை அணுகாது கொள்ளாக்கு நேரடாக சொல்லிக்கிறீங்க. இந்த வாதை மாற்றங்களை மேற்கொள்ளாதபடி பாதுகாத்து வழிநடத்தும். போக்கிலும் மரத்திலும் கூட இருந்து வழிநடத்தி ஆசிரியர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். நான் சொல்லுவோம் கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழுவதும் என்ற பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல விவகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய விடாத பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் மரபுடன் கூட இருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.